ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் பவர் எலக்ட்ரானிக்ஸில் யூனிட் 4 இருக்க முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான், ஒரு 10 கொஸ்டின் தான். அதுவும் வந்து ஒரு 5 கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அதை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் 1, 2, 3க்கு வந்து வீடியோ போட்டோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. அதே போல் தமிழ் மீடியத்துக்கும் ஃபுல்லாக வீடியோ கொடுத்துட்டோம். 5 யூனிட்டுக்குமே பழைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், புதுசாகவும் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ 14 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ அதுவும் ப்ளேலிஸ்ட் இருக்குது. நான் அதை வந்து என் கார்டில் கொடுக்குறேன், கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து கொஷின்ஸ் வந்து போட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. ஸோ கொஷின்னா வந்து என்னென்ன கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுவோம்ல, அந்த கொஷின் திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த 4th யூனிட்டில் கேட்குற கொஷின் இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் ஆர் டிஃபைன் டிசி டிரைவ்னு கேட்பாங்க. இது வரைக்கும் இந்த கொஷின் கேட்டதில்ல. ஸோ பார்ப்போம். டிசி டிரைவ் ஆர் வைட்லி யூஸ்டு இன் அப்ளிகேஷன் ரெக்வயரிங் வேரியபிள் ஸ்பீடு. ஸோ எங்கெங்கே வந்து இந்த டிசி டிரைவ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதிகமாக வந்து வேரியபிள் ஸ்பீடை யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கும், அப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்ஸ்லி ஸ்டார்டிங், ஸோ அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அது போல் இடத்துலையும் பிரேக்கிங் அண்டு ரிவர்சிங், இது போல் இடத்துல வந்து இந்த டிசி டிரைவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 பாயிண்ட்டு தான் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தோம்னா, வேரியபிள் ஸ்பீடு, ஃப்ரீக்வன்ட்லி ஸ்டார்டிங், பிரேக்கிங் அண்டு ரிவர்சிங், இந்த இடத்துலலாம் வந்து இந்த டிசி டிரைவ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இதோட அப்ளிகேஷன், டிசி டிரைவோட அப்ளிகேஷன்ப்பா. ஸோ இங்கே பார்த்தோம்னா எங்கெங்கே இந்த டிசி டிரைவ் யூஸ் பண்ணுவோம்னா, டிசி மோட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அங்கே வந்து டிசி டிரைவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா ரோலிங் மில், ஸ்டீல் மில், இண்டஸ்ட்ரீஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா இந்த ஒரு சில முக்கியமான அப்ளிகேஷன், ஆனால் இது அடுத்த பேஜில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் பார்த்துக்கோங்க, நான் அது ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுக்கிறேன் போல இருக்குது. ஸோ அதே தான், ரோலிங் மில், ஸ்டீல் மில், பேப்பர் மில், டெக்ஸ்டைல்ஸு, அது போல் தான் வரும். மெஷின்ஸ், டூல்ஸ், அது போல் அப்ளிகேஷன் தான் வரும், பார்த்துக்கோங்க அதை. அடுத்த தேர்ட் கொஷின் பார்த்தோம்னா, இந்த கொஷின் வந்து லாஸ்ட்டாக நடந்த ஒரு 2 வருஷம் எக்ஸாமில் 2 முறை கேட்டிருக்காங்க. பேசிக் ஸ்பீடு ஈக்குவேஷன் ஆஃப் டிசி மோட்டர்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது எதுனாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. செகண்ட் பாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்களா, அது எதுனாலும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ரெண்டுமே சேர்த்து எதுவும் அவசியம் இல்லை. இது இல்லைனா இது, அப்படி தான் எழுதணும். ஸோ டிசி மோட்டரோட ஸ்பீடு வந்து என்னன்னு சொல்லுவாங்கள்ல, என் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு உங்களுக்கு V - IA/RA. இதில் வின்னு சொல்லும்போது வோல்டேஜ், ஐஏன்னு சொல்லும்போது ஆர்மேச்சர் கரண்ட்டு, RAன்னு சொல்லும்போது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை பை. அதை தான் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. வின்னு சப்ளை வோல்டேஜ், IA ஆர்மேச்சர் கரண்ட்டு, RA வந்து ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸு, பைனா ஃப்ளக்ஸ் பெர் போல், கேன்னா கான்ஸ்டன்ட்டு. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்க்கும்போது அது என்ன மாறுது, V - IARA டிவைட் பை K1 பையாக மாறுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இருக்க ஈக்குவேஷன் எதனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. தென் அதை டினோட் பண்ணணும். V என்ன டினோட் பண்ணுது, IA RA என்ன டினோட் பண்ணுது, பைனா என்ன, K1 கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு அதை எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏற்கனவே 2 முறை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா, நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு டிசி மோட்டரோட ஸ்பீடை வந்து என்னென்ன மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்த யூனிட்டில் ஏசி மோட்டர் எப்படி வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்பாங்க, அதுவும் சொல்கிறேன். ஸோ டிசி மோட்டர்னால் 2 மெத்தட் தான் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட். ஒன்று ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தடு, இன்னொன்று ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடு. அவ்வளோதான். ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தடு ஒன்று, ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடு. 2 மெத்தடில் டிசி மோட்டரோட ஸ்பீடை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா இந்த கொஷின் முக்கியமான கொஷின்ப்பா, டார்க் வர்சஸ் ஸ்பீடு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு கேட்பாங்க டிசி மோட்டருக்கு. உங்களுக்கு பார்த்தோம்னா இது வந்து ஒரு 2 கர்வ் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்பீட் எடுத்துருக்கீங்க, ஒய் ஆக்சிஸில் டார்க்கும் பவரும் 2 எடுத்தாச்சு. தென் 2 கர்வ் இருக்குது. ஒன்று பவர் கர்வ் ஒன்று இருக்குது, டார்க் கர்வ் ஒன்று இருக்குது. டார்க் கர்வ் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே, பாதிக்கு மேலே கீழே வருது. இதுவே வந்து பவர் பார்த்தோம்னா குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வந்துட்டு நேராக ஸ்லைட்டிக்காக ஏறுது, அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தோம்னா என்னவே ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்பீடு வந்து ஆர்மேச்சர் வோல்ட் கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும், அண்ணாட பார்த்தோம்னா ஃபீல்டு கண்ட்ரோல் பண்ணும்போது எப்படி இருக்கும். இந்தாண்ட வந்து கொடுத்துருப்பாங்க பாரு, கீழே கான்ஸ்டன்ட் டார்க் கொடுத்துருப்பாங்க, அண்ணாண்ட கான்ஸ்டன்ட் பவர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா பவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். லெஃப்ட்டில் கான்ஸ்டன்ட் டார்க் சொல்லும்போது அது வந்து டார்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை பெருசாக, இது பார்த்தாலே புரியும். அடுத்து வந்து பார்த்தோம்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி டிரைவ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு 7 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது, 14 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது, 3 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கணும், ரொம்ப ஈஸியான கொஷின் கூட. ஸோ செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர்னு ஒரு மோட்டர் இருக்குது, அதுக்கு எப்படி சப்ளை கொடுப்பாங்க, அந்த டிரைவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ வழக்கம்போல் நம்ம வந்து ஏசி சப்ளை தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் சிங்கிள் பேசி சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இது ஒரு டிசி மோட்டர்ன்றதால அதோட ஃபீல்டு வைண்டிங் இருக்குது. ஃபீல்டு வைண்டிங்க்கு தனியாக வந்து செப்பரேட்லி ஆர்மேச்சருக்கு லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆர்மேச்சரு, ரைட்டில் இருக்கிறது வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்மேச்சருக்கும் தனியாக சப்ளை தராங்க, ஃபீல்டுக்கும் தனியாக சப்ளை தரதால் இது வந்து செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி
சீரிஸ் மோட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர்னு சொல்லுவாங்க. இது இன்புட் சப்ளை பார்த்தோம்னா 2 சைடுமே ஏசி தான் சப்ளை கொடுப்பாங்க. அதை வந்து டிசியாக, இது வந்து டிசி மோட்டர்ன்றதால டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெக்டிஃபயர் தான் ஏசியை டிசியாக மாற்றி கொடுக்கலாம் மோட்டருக்கு, அதனால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செப்பரேட்டாக சப்ளை கொடுக்குறதால, ஃபீல்டுக்கு சப்ளை கொடுக்குறதால இதுமாதிரி செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர்னு பேர். அடுத்து 7th கொஷின். இந்த கொஷின் ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி 14 மார்க் கொஷின்ஸே போட்டோம். ஸோ பேசிக்கு க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் ஆஃப் சிஸ்டம். க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் பிளாக் டயக்ராம் வந்து ஒன்றும் இல்லை, ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க, ஃபிக்ஸ்டு வேல்யூ கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் மோட்டரோட ஸ்பீடு சுற்றுது அதை வந்து செக் பண்ணுறது தான் பிளாக் டயக்ராம். பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஷின் கூட. ஸோ இந்த கொஷினில் லாஸ்ட் டைம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் கேட்குறாங்க, இல்லை அட்வான்டேஜ் கேட்குறாங்க. புக்கில் வந்து அதுக்கு ஆன்சரே இல்லை. ஸோ ஒரு 2 பாயிண்ட்டு தான் இருக்கும், நீங்கள் ஜென்ரலாக படித்து வச்சுக்கோங்க. இந்த 3 க்ளோஸ் லூப் இருக்குது பார்த்தீங்களா, பேசிக் இஸ் க்ளோஸ் லூப் கண்ட்ரோலு, இன்னொன்று பிபிஎல் பேஸ் லாக்டு லூப். இந்த கொஷினும் முக்கியமான கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு க்ளோஸ் லூப், இந்த கொஷினும் முக்கியமான கொஷின். இது 3மே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றுமே இருக்காது. ஸோ லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க, ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அது கூட ஸ்பீட் கண்ட்ரோலர் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, தென் ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் டிசி மோட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்புட் வோல்டேஜ், இன்புட்டில் ஒரு 1500 ஆர்பிஎம்மில் சுற்றணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். அவுட்புட்டில் ஆனால் 1500 சுற்றலைனா அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்பீடு சென்சாருக்கு பற்றி அதை சென்ஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஃபீட்பேக் அனுப்பி அந்த கம்மியாகிற ஸ்பீடை வந்து கன்வெர்ட்டர் மூலிமா இன்க்ரீஸ் பண்ணி மோட்டருக்கு தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக பவர் கொடுத்துட்டே இருக்கும். குறைஞ்சாலும் கான்ஸ்டன்ட் கொடுக்கும்போது அந்த மோட்டர் வந்து தொடர்ந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றும். ஸோ இதுதான் வந்து க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ அதே தான் வந்து இங்கே பேஸ் லாக்டு லூப் இருக்குது, மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த கொஷின் 3 ஃபேஸ் செமி கன்வெர்ட்டர் 10th கொஷின். 3 ஃபேஸ் செமி கன்வெர்ட்டர் ட்ரைவ் வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச போல் நம்ம 3 ஃபேஸ்ன்னு சொல்லும்போது சப்ளை வந்து 3 ஃபேஸ் தான், ஆர்ஒய்பின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ்லேருந்து சப்ளை எடுத்துக்கிறாங்க. தென் செமின்னு சொல்லும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மேலே ஃபுல்லாக வந்து எஸ்சிஆர் வரும், கீழே ஃபுல்லாக டயோடு வரும்னு சொல்லிட்டு, மேலே T1 T2 T3ன்னு சொல்லிட்டு 3 டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க, தைரிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே D1 D2 D3ன்னு சொல்லிட்டு 3 டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏசி சப்ளை வருது ஏபிசின்னு சொல்லிட்டு, நடுவில் ஒரு ஃப்ரீ வீலிங் டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் ஒரு ரெசிஸ்டிவ் லோடு, இண்டக்டிவ் லோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டிசி மோட்டர்ன்றதால அதுக்கு செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஒரு வைண்டிங் தனியாக இருக்குது ரைட் சைடில், அதுக்கு தனியாக சப்ளை கொடுப்பாங்க. இல்லைனா இதுக்குள்ளே சேர்த்தே வந்துடும் அது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அவுட்புட்டு இதில் வந்து ஃபீல்டுக்கு சப்ளை போகிற மாதிரி காட்டலை, ஆனால் உங்களுக்கு அப்படியே வந்துடும். இது டயக்ராம் மட்டும் லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே கொஷின் தான் இது நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் பார்த்தோம்னா 11th கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தோம்னா உங்களுக்கு 11th கொஷின். இந்த கொஷினில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபோர் குவாட்ரண்ட் ஆப்ரேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 முறை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸோ புக்கில் சரியான எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றுமே இல்லை. 4 குவாட்ரண்ட் ஆப்ரேஷன் போது இங்கே வந்து ஒரு டயக்ராம் பார்த்துக்கோங்க. 4 குவாட்ரண்ட் ஆப்ரேஷன் வந்து மாஸ்ஃபெட்லேயும் வரும், ஐஜிபிட்லேயும் வரும், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ எஸ்ஏஆர் எடுத்துகிட்டு நம்ம வந்து மாஸ்ஃபெட்டை போட்டால் அது மாஸ்ஃபெட் 4 குவாட்ரண்ட்டு, எல்ஜிபிடி சிம்பிள் போட்டால் ஐஜிபிடி 4 குவாட்ரண்ட்டு. ஸோ ஒரு புக் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து தேரி பார்த்தோம்னா த சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் 4 குவாட்ரண்ட் டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இது ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதில் வந்து மாஸ்ஃபெட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாஸ்ஃபெட்டில் T1ம் T4ம் வந்து 4 டயோட்ஸும், அப்புறம் பார்த்தோம்னா D1 D4 இது வந்து ஆப்ரேட் ஆகும், மாற்றி ஆப்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரே சமயத்தில் T1ம் T4ம் ஆன் ஆகும், அடுத்தது T3யும் T2ம் ஆன் ஆகும். ஸோ இதை பற்றி தான் வந்து சொல்கிறத பற்றி தான் இந்த 4 குவாட்ரண்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு முடியுங்க. அடுத்து வந்து லாஸ்ட் கொஷின். இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 7 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 3 மார்க்கில் டயக்ராம் மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிங்கிள் ஃபேஸ் டியூயல் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டயக்ராம் பார்த்தாலே தெரியும். ஸோ ஏசி சப்ளை இருக்குது, நடுவில் பார்த்தோம்னா ஒரு மோட்ரு இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்சிஆர் தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் கன்வெர்ட்டர் இருக்கிறது 2மே மேலே பார்த்துருக்கோம், ரைட் சைடில் கன்வெர்ட்டர் கீழே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் செப்பரேட்லி அந்த ஃபீல்டு வைண்டிங் சப்ளை கொடுக்கறதுக்காக தனியாக வந்து இன்னொரு 4 எஸ்சிஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து வைண்டிங் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஃபீல்டு வைண்டிங் சப்ளை கொடுக்குறதுக்கு தனியாக இங்கே ஒரு ஏசி சப்ளை, இங்கேயும் ஏசி சப்ளை, அதை கொடுத்தா வந்து உங்களுக்கு மோட்டர் வந்து ஆன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 12th கொஷின். ஓவராலாக எல்லா கொஷினும் சொல்லியாச்சு. முக்கியமான கொஷின் வந்து திரும்ப இன்னொரு சொல்லிடுறேன். ஸோ இந்த 12th டயக்ராம் பார்த்துக்குங்க, அதேமாதிரி 11th வந்து இந்த டயக்ராமும் பார்த்துக்குங்க, ப்ளஸ் 4 குவாட்ரண்ட் ஆப்ரேஷன் என்னன்னு கேட்டால் சும்மா ஜென்ரலாக எழுதுங்க. இந்த செமி வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்க, இந்த கொஷின் 3 ஃபேஸ் செமி கன்வெர்ட்டர் டைவ் கேட்டிருக்காங்க. வழக்கம்போல் இந்த மைக்ரோ ப்ராசஸர் பார்த்துங்க, அதை வந்து 14 மார்க்லேயே படிச்சுக்குங்க. நீங்கள் 3 மார்க்கில் கேட்டால் எதுங்க. பிபிஎல்லும் அதே போல் தான், க்ளோஸ் லூப்பும் அதே தான்.
செப்பரேட்லி எக்ஸைட்டட் வந்து அதே தான் டயக்ராம் பார்த்துங்க. இந்த ஸ்பீட் டார்க் ஈக்குவேஷன் பார்த்துக்கோப்பா, இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்ரு உங்களுக்கு தெரியும். இந்த பேசிக் ஸ்பீட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. தென் அப்ளிகேஷன் டிசி டிரைவோட அப்ளிகேஷனு, டிசி டிரைவ்னா என்ன, ஸோ இதான் ஓவராலாக. ஸோ அடுத்தது 15 மினிட்ல பார்ப்போம்.